வேளையே பயிரை மேய்ந்தது போல உளுந்தூர்பேட்டை அருகே திருட்டு வழக்கில் சிறைத்துறையின் தலைமை காவலர் குற்றவாளி என தெரிய வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள தொப்பையன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி ராஜாமணி வீட்டில் 57 சவர் நகை திருடப்பட்டிருந்தது. இந்த திருட்டு வழக்கு தொடர்பாக மோப்பனாய் உதவியுடன் போலீஸ் விசாரணை நடத்தியதில் அருகே உள்ள முந்திரி தோட்டத்தில் திருடர்கள் மது அருந்துவிட்டு சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்ட செல்போன் எண்களை கொண்டு திருடர்களை போலீசார் கண்டுபிடித்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்திய போதுதான் தெரிந்தது, அவர்களை இந்த திருட்டில் ஈடுபட வைத்தது திருடு நடந்த வீட்டின் எதிர் வீட்டில் வசிக்கும் கடலூர் மத்திய சிறையில் தலைமை காவலராக பணிபுரியும் ஞானமணி என்று. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையான ஞானமணி கடன் வாங்கிய பணங்களை எல்லாம் ஆன்லைன் சூதாட்டத்தில் இழந்துள்ளார். இந்த நிலையில் சிறையில் உள்ள கைதிகளுடன் ஏற்பட்ட பழக்கத்தின் மூலம் அவர்களை கொண்டு பணத்திற்காக இந்த திருட்டை செய்திருக்கிறார். நாளை திருடர்களுடன் சேர்ந்து ஞானமணியும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட உள்ளார். தற்போது திருடர்களிடம் இருந்து 50 சவர நகை மீட்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சிறையில் இருந்து பரோலில் வந்த கொலை குற்றவாளி குடும்பத்துடன் தப்பியோடிய நிலையில் அவரை பிடிக்க போலீசார் திருப்பதி விரைந்துள்ளனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி கர்ணா. கொலை வழக்கில் 23 ஆண்டுகள் தண்டனை பெற்று காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தனது மனைவிக்கு உடல்நலம் சரியில்லாததை காரணம் காட்டி பொருளில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு வெளியே வந்த கர்ணா நேற்று சிறைக்கு திரும்பியிருக்க வேண்டும். ஆனால் அவர் வராததால் கர்ணாவை தேடி போலீசார் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு அவரது வீடு பூட்டப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் விசாரித்ததில் கர்ணா குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்ய திருப்பதி சென்றிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து கர்ணா மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்ய திருப்பதி விரைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.